Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 460 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன பாட்டுல ஏச காப்பாத்தி கொண்டு வந்து நம்ம கார்ப் என்ன பண்ணிட்டாரு, கேர்லி டாடன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டாரு. அப்படியே கட் பண்ணி சில பல வருஷங்கள் ஆகுது. லூஃபியே நல்ல ஒரு குட்டி சுட்டி பையனா வாழ்ந்துட்டான். அவனை கார்ப் நேரா ஏசு கிட்ட தான் கூட்டு வருவாரு. என்னன்னா இனிமேட்டு இவனும் அவனும் ஒன்னாதான் வளர போறாங்களாமா. நம்ம லூஃபி பயில்கெல்லாம் சுத்தமா புரியவே இல்லை, என்னாலலாம் முடியாதும்பா. அதெல்லாம் இல்ல, நீ அவங்க கூட தான் நல்லபடியா பழகிட்டு இருக்கணும்பா. அப்பதான் ஏச காட்டுறாங்க, பையன் கொஞ்சம் முறைச்ச மாதிரி தான் மூஞ்ச வச்சிருப்பான். இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும்னா லூஃபிக்கும் சரி ஏசுக்கும் சரி ஒரு காமனான விஷயம் என்ன, ரெண்டு பேர்த்தோட அப்பாவுமே இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பயங்கரமான கிரிமினல்ஸ். அதனாலதான் ஏசு அவங்க அப்பாவோட பேரை வைக்காம அவங்க அம்மாவோட போட்கேஸ்ங்கிற பேரை முன்னாடி சேர்த்துக்கிட்டான். போட்கேஸ் டி ஏசுன்னு தானே சொல்லுவாங்க. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இவனுக்கு பர்த் கொடுத்தாங்க. அதனால அவங்க மேல இவனுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அதுக்காக தான் பேரை மாத்திட்டான். ஆனா அவங்க அப்பா இவனுக்கு கெட்ட பேரை மட்டும் தான் கொடுத்தாரு. அதனாலதான் கோல்டு டி ரோஜரை இவனோட அப்பாவா ஏத்துக்காம ஒயிட் பியர்ட் தான் அவனோட அப்பான்னு சொல்லி முடிவே பண்ணிட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கார்ப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சென்குகு கேள்விப்பட்ட வரைக்கும் கடந்த 2 வருடங்களா ஏசு அவங்க அம்மா பேரை வச்சுக்கிட்டு தான் இந்த கடல்ல உலாவிட்டு இருந்திருக்கான். அதுவும் எப்படின்னா ஏசு முன்னாடியே ஒயிட் பியர்ட் கப்பல்ல போய் சேரல. அவன் அதுக்கு முன்னாடி ஸ்பேடு பைரட்ஸ்னு சொல்லி ஒரு குரூவை நடத்திட்டு இருந்தான். அந்த டைம் இவனோட வேகத்தையும் பவரையும் பார்த்தோன்னே தான் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமா இவன் மேல டவுட் வந்துருச்சு. ஏன்னா ரோஜரோட பிளட் இவன் உடம்புலயும் ஓடிட்டு இருக்குது இல்ல, அந்த வேகம் இவனுக்கும் இருக்காதா என்ன? இப்ப பாருங்க கோல்டு டி ரோஜர் எந்த பொசிஷன்ல இருக்காரோ அதே பொசிஷன்ல அப்படியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். சாரி, முட்டி போட்டுட்டு இருக்கான். சோ இப்படி இவங்க கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ண மாதிரியே அந்த ஒயிட் பியர்டும் நோட்டீஸ் பண்ணிட்டான். என்னன்னா ஏசு தான் கோல்டு டி ரோஜரோட பையன். மொத்தத்துல 2 பேர்த்துக்குமே அட் டைம்ல தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ஏச கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தணும்னு சொல்லி அவன் போட்டி போட்டுட்டு இருந்த கோல்டு டி ரோஜரோட பையனையே அவனோட கப்பல்ல சேர்த்திட்டான். பாத்தீங்களா ஒயிட் பியர்ட் எந்த அளவுக்கு நல்லவனா இருந்திருக்கான்னு. மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பொறாமையில இவனை எப்படியும் போட்டு தலை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒயிட் பியர்டு அவனையுமே பைரட் கிங்கா மாத்தணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ஏசு என்ன சொல்லுவான், இல்ல நான் தான் என் அப்பா பைரட் கிங்கா மாத்தணும்னு அந்த ஷிப்புக்கு போனேன்பா. இப்படி சொன்னா எவனாச்சு நம்புவானா? நேவர், நம்ப மாட்டான். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஆளுகளுக்கு இவன் ஒயிட் பியர்டோட கண்ட்ரோலுக்கு போன உடனே, அதாவது ஒயிட் பியர்டோட க்ரூல போய் சேர்ந்த உடனே இவனை கவர்மெண்ட் ஆளுகளால தொட முடியல. ஏன்னா ஒயிட் பியர்ட் இவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப நாங்க உன்னை மட்டும் விட்டோம்னா கண்டிப்பா நீ அடுத்த கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவ, அதுக்கு நாங்க ஒருபோதும் விட மாட்டோங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப இவனோட தம்பின்னு ஒருத்தன் வெறிகொண்டு சுத்திட்டு இருக்கானே, அவன்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையாடா? சரி, சைல்டிஷ் ஃப்ளோஸ் ஏச புடிச்சிட்டானுங்க. இப்போ இவன் அடுத்த கிங் ஆஃப் த பைரட்டா மாறிடக்கூடாதுன்னு தான் இங்க வச்சு இவனை போட்டு தள்ள போறாங்களாமா. ஏன் இவன் இல்லன்னா இன்னொருத்தன் வரமாட்டான். என்ன நினைச்சிட்டு தான் காமெடி பண்றானுங்களோ தெரியல. ஒயிட் பியர்டு கிட்ட வார் நடக்கும்னு தெரிஞ்சு இந்த இடத்துல இவனை கதம் கதம் பண்ண போறாங்க. அப்படி சொன்ன உடனே பயங்கரமான சத்தம், ஹேய் ஹேய் ஹேய்னு காது ஜவ்வு அத்தரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சத்தம். இப்படியே எல்லா விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவா போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்ல. அப்பதான் திடீர்னு ஒருத்தன் வந்து ஃபிளீட் அட்மிரல் சென்கோகு ஒரு பஞ்சாயத்து அப்படிமா. என்னலே சொல்லி தொலைலே பறங்க மாட்டியாமா? ஒன்னும் இல்ல, பொக்கிஷமா மூடி வச்சிருந்த கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுதாமா. கண்ட்ரோல் ரூம கான்டாக்டே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு கேப்பான். ஒன்ன பண்ணு. ஏன்டா அது என்ன ரிமோட் காராடா அமுத்தி ஓபன் பண்ண, ஏன்டா அப்படி குண்டு தூக்கி போறீங்கன்னு பீதியாவான். அதே நேரம் இங்க நம்ம பள்ளிகளை காட்டுறாங்க. லூஃபி எல்லாம் முடிவே பண்ணிட்டான், இந்த டோர் இந்த ஜென்மத்துல ஓபன் ஆக போறது இல்ல, நான் தான் அடிச்சு ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கையை ரெடி பண்ணிட்டு இருப்பான். எப்படி அத்தாதண்டி டோரை நம்மளால அடிச்சே ஓபன் பண்ண போறான். பட் இருந்தாலுமே அப்பவுமே பவர் பத்தாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் தான் டோர் திடீர்னு ஓபன் ஆகும். எல்லாருமே அப்படியே வாயை பொழந்துகிட்டு பாப்பானுங்க, எப்படா ஓபன் ஆகுதுன்னு. யாராலையுமே நம்ப முடியல. கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்படா அது பாட்டுக்கு ஓபன் ஆகும். அவன் என்ன சொல்லிருப்பானுங்க, ஏசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கேட்டை ஓபனே பண்ண மாட்டோம், கம்ப்ளீட்டா பூட்டிடுவோம். நானுங்க இப்ப எப்படி ஓபன் ஆகுதுன்னே தெரியலையே அப்படின்னு அந்த மரைன் ஃபோர்டோட கண்ட்ரோல் ரூம்ல இருக்க யாரோ ஒருத்தர் பார்த்த வேலை தான் இது. அப்படி யாரு பண்ணிருப்பான்னு அப்படியே மேல பார்த்தா பயங்கரமான ஒரு வெளி ஒளி பயங்கரமா ஒருத்தன் போஸ்ட் கொடுத்து நிப்பான். வேற யாரும் இல்ல, நம்ம பகி தான். லம்படக்கா பம்படா, கேட்டோட சாவி எங்கடா, திறக்கலன்னா கேட் ஆயிடும் பக்கடான்னு சொல்லி ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஓபன் ஆயிரு ஓபன் ஆயிரு ஓபன் ஆயிரு ஓபன் ஆயிரு ஓபன் ஆயிரும்பா. உடனே அத்தனை பேரும் ஒரு செகண்ட் அவனை கடவுளாவே பார்த்துட்டு, பகி அப்ப நீங்களா கேட்ட ஓபன் பண்ணீங்கன்னு கேப்பானுங்க. அவ்வளவுதான், அம்புட்டு பேரும் நீங்க சாதாரண ஆள் இல்ல, டானுக்கெல்லாம் டான், அந்த கடவுளோட மெசஞ்சரே நீங்க தான் சொல்லி கீழே விழுந்து அவனை பயங்கரமா கும்பிட்டு இருப்பானுங்க. லூஃபியும் மிஸ்டர் 3யும் மண்டைய பிச்சுக்குவானுங்க. நிஜமாவே இவன் தான் ஏதாச்சும் பண்ணானா இல்ல என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியலையேன்னு. அந்த டைம் அப்படியே பகிய காட்டுறாங்க. அப்படியே பேந்த முழிப்பான். ஆமா, கேட்டை யாரா நிஜமா ஓபன் பண்ணது ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை கடவுளே நான் தான் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னு இப்படி பண்ணிட்டாரோ. சரி, என்னமோ ஒண்ணு ஓபன் ஆயிருச்சு, இந்த பில்டப் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது
அலையில கப்பல் அப்படியா இப்படியான்னு ஆடாடுன்னு ஆடி அப்படியே பொறுமையா போகும். இப்போதைக்கு இவங்களுக்கு இந்த கேட்டை யாரு ஓபன் பண்ணா என்ன, இவங்களுக்கு உள்ள போகணும், அதான மொத கோல். சோ அதனால பொறுமையா உள்ள போவாங்க. இங்க அப்படியே உள்ளுக்குள்ள காட்டுறாங்க. அந்த மொத்த இடமும் பயங்கர சைலண்டா இருக்கும். ஏன்னா கேட் ஓபன் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது தூரத்துல அப்படியே புகையா கிளம்பும். அப்போ இருட்டுகள்ல சில பல மூஞ்சிகளை காமிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இனிமேட் அதுக்கு வெயிட் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்கும். அப்போ மோனோகுள்ளரை வச்சு ஒருத்தன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பான். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் தெரியும், அப்புறம் 2ஆவும், அப்புறம் 10ஆவும், 20ஆவும், கடைசியில புகை மண்டலத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான கப்பல்கள் அப்படியே படையெடுத்து வந்துட்டு இருக்குங்க. ஐயா பைரட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க, அலாரத்தை ஆன் பண்ணுங்களே அப்படின்னு கோயன் ஆன் பண்ணி விட்டு அந்த பைரட் ஷிப்புகளுக்கு ஏத்த மாதிரி கெனான்ஸ் எல்லாத்தையுமே எய்ம் பண்ணுவானுங்க. இத சென்கோக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரமா அவங்க எங்க இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுவுமே இல்ல. கேட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வெளியில ஃபுல்லா அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா சடனா இவ்வளவு கப்பல் எப்படி உள்ள வந்தாங்கன்னு தான் புரியல. வெரைட்டியா எக்கச்சக்கமா கொடிகளை வச்சுக்கிட்டு கலரா பைரட்ஸுங்க வருவானுங்க. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். ஆனா அங்க இருக்க எல்லா கப்பலையும் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒயிட் பியர்டோட கப்பல் இல்லை. வர்றதெல்லாம் கொடூரமான பைரட்ஸுங்க. ஆனா வரவனுங்க யாருமே சாதாரண ஆளுங்க இல்ல. இந்த இவன் பேரு நைட் டோமா, இந்த இருக்கே ஸ்பீடு பிரேக்கர் மீச, இதுக்கு பேரு தண்டர்லாடு, அடுத்து இந்த இருக்கானுங்களே பல்க் பாடிஸ், இவனுக்கு தான் டிக் ஆல்வன் பிரதர்ஸ். இந்த கத்திய நக்கிய ஷார்ப் பண்ணிட்டு இருக்கானே, இவன் தான் வேர்ல்ட் ஸ்பைடர் ஸ்குவாட். அடுத்து பாதி பல்லுக்கு பாலிஷ் போட்டு பரங்கி மலையை அறுத்து வச்ச மாதிரி இருக்காளே, இவ பேரு எல்மி. சொல்ல போனா இப்ப வந்திருக்க எல்லாருமே நியூ வேர்ல்டுல இருக்க பெரிய பெரிய பைரட் கேப்டன்ஸுங்க. சாதாரண பீஸுங்க இல்ல, முரட்டு பீஸுங்க. அப்படியே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 43 ஷிப் இருக்கும். ஆனா ஒயிட் பியர்டோட ஷிப்பையும் காணும், கமாண்டர்ஸையும் காணும். ஆனா இப்ப வந்திருக்க எல்லாருமே ஒயிட் பியர்டோட ஆலிஸுங்க. மொத்தத்துல ஏச காப்பாத்த படையெடுத்து வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வருவாங்கன்னு ஏசே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரியா அட்டாக் பண்ணலாமான்னு கேட்டா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா முக்கியமான ஆளு ஒயிட் பியர்டு, அவன் இன்னும் வரலையே. ஆனா கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பான். சோ கடல் தண்ணியில உங்க கண் எல்லாத்தையுமே கழுவிட்டு பாருங்க, அப்பந்தான் அவன் எங்க இருக்கான்னு தெரியும். நீ என்ன பங்களாவையா பார்க்க போற, தொடச்சிட்டு போறா விளக்கண்ண. அப்படி எல்லாம் கண்ணை தீட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டோஃப்ளமிங்கோ எல்லாம் சம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒயிட் பியர்டு காண்டி. சோ அப்படி எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த தீவுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டா ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கீழ இருந்து குபு 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 குபுக்குன்னு எக்கச்சக்கமா பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த சத்தம் கேக்குது. ஐயோ ஏதோ சரியில்லையே அப்படின்னா இந்த சத்தத்துக்கு காரணம் ஒயிட் பியர்ட் தானா, அவன் தான் வரப்போறானா அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் அப்படி வந்தானா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க லட்சணமே வேஸ்ட்னு அர்த்தம். நடுவுல அப்படியே பெரிய பெரிய பபிள்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல அலையே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரிய வருது. ஒயிட் பியர்ட் என்ன பண்ணிருக்கான், எல்லாத்தோட கப்பலுக்குமே கோட்டிங் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே அண்டர் வாட்டர் வழியா கூப்பிட்டு வந்திருக்கான். அதனாலதான் இவங்க வந்தது எதுவுமே யாருக்குமே தெரியல. அப்படி எல்லாம் பீதியில இருக்கும்போது அப்போ டப்புன்னு அந்த பபிள்ஸ் வந்துட்டு இருந்த இடத்துல இருந்து மோபி டிக்னு ஒரு கப்பல் அப்படியே பீச்சுக்கிட்டு மேல வரும். அதுதான் நம்ம ஒயிட் பியர்டோட கப்பல். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வந்து போஸ் கொடுத்துட்டு நிக்கும். ஒயிட் பியர்டு வந்துட்டாரான்னு சொல்லி ஏசு பார்த்து பீதி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.